பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துதாமே உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களாக கொடுத்து, இதோ நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்போம் என்று ஏசாயா 8ஆம் அதிகாரத்திலே சொன்னதுபடி உங்களை, உங்களுடைய பிள்ளைகளை சமுதாயத்திலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் தேவன் வைப்பாராக. தொடர்ச்சியாக ஆவியின் வரங்களை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் மற்றொரு வரத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். கண்களை மூடி ஜெபித்து நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. அப்பா, உம்முடைய ஆவியின் வரங்களை குறித்து படிக்கிற எங்களுக்கு உம்முடைய வேத வார்த்தைகளை நீர் விலக்கி தரும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய ஆவியானவர் பேசும்படியாக எங்களுடைய இருதயத்திலே வசனங்கள் மூலமாக கிரியை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆவியின் வரங்களிலே மிக முக்கியமான ஒரு வரம். எந்த வரத்தை சொல்லி ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவது அவசியம். ஏனென்று சொன்னால் எல்லா வரங்களும் முக்கியமான வரங்கள் தான். எந்த வரமும் முக்கியம் இல்லாத வரம் என்று கிடையவே கிடையாது. எல்லா வரங்களும் முக்கியமான வரங்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கியமான வரத்தை பார்க்க போகிறோம் என்றால், இந்த நாளிலே மட்டுமல்ல, எந்த நாளிலே நாம் வரத்தை எடுத்து பார்த்தாலும் அது முக்கியமான வரம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய வரம் என்னவென்றால் ஊழியத்தின் வரம், கிஃப்ட் ஆஃப் இவாஞ்சலிசம். இது ஒரு வரமா அப்படின்னு சொல்லி கேட்டால், நிச்சயமாக ஊழியம் என்பது மிக முக்கியமான ஒரு வரம். இந்த ஊழியம், இந்த சுவிசேஷம் அல்லது இவாஞ்சலிசம் என்கிற வார்த்தை எதிலிருந்து வந்தது என்று சொன்னால், இது ஒரு கிரேக்க பதம். இதை எப்படி பிரிக்கலாம் என்று சொன்னால், யூ அகிலியோன் என்று பிரிப்பாங்க. யூ என்றால் குட், நன்மை அல்லது நன்மையானது. அகிலியோன் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொன்னால், செய்தியை எடுத்துச் செல்வது, நன்மையான செய்தியை எடுத்துச் செல்லுதல் என்பது தான் இந்த இவாஞ்சலிசம் என்கிற வார்த்தைக்கான பொருள். யூ என்பது நன்மை, அகிலியோன் என்பது நன்மையான செய்தியை எடுத்துச் செல்வது, செய்தியை எடுத்துச் செல்வது. இரண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது நன்மையான செய்தியை எடுத்துச் செல்வது. இந்த நன்மையான செய்தியை எடுத்துச் செல்லுதல் என்கிற வார்த்தையானது எத்தனை முறை புதிய ஏற்பாட்டிலே வந்திருக்கிறது என்று சொன்னால், 132 முறை புதிய ஏற்பாட்டிலே வந்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 132 முறை, 27 புத்தகங்களிலே 132 முறை நன்மையான செய்தியை எடுத்துச் செல்லுதல் என்கிற வார்த்தை வந்திருக்கிறது. இப்போ இது ஒரு முக்கியமான இடம். நம்ம ஆரம்பத்திலே முதன்மையான ஒரு சில செய்திகளை படிக்கும் பொழுது அந்த செய்திகளிலே நாம் தெரிந்து கொண்டது என்னவென்று சொன்னால், தேவன் வரங்களில் நிறைய வித்தியாசங்களை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நோக்கம் ஒன்று தான், சத்தியம் சென்றடைய வேண்டும், அந்த சத்தியத்தின்படி மக்கள் வாழ வேண்டும். அப்படி என்றால் இந்த ஊழியம் என்பது தேவன் கொடுத்த ஒரு வரமா அப்படின்னா, தேவன் கொடுத்த வரம் மாத்திரம் அல்ல. இந்த ஊழியம் என்பது தேவன் கொடுத்த கட்டளை. ஏன் என்று சொன்னால், மத்தேயு 28ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம், இது ஊழிய கட்டளை என்று நாம் யாவருக்கும் தெரியும். மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே 18 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரம் என்பதற்கான அடையாளம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாம் எனக்கு இருக்குது, இதை பயன்படுத்தி நீங்கள் செய்யுங்க. அதுதான் இதனுடைய பொருள். 19ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். ஆகையால் என்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த அதிகாரம் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால். எதுவுமே இல்லாமல் உங்களை அனுப்பலை, இது எல்லாம் எனக்கு இருக்கு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊழிய கட்டளையானது சீஷர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படவில்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து
அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று சீஷராகிறார்களோ எல்லாருமே அவருடைய சீஷர்கள் தான். அந்த நாட்களிலே வாழ்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த காலத்திற்கும் அது பொருந்தும். அவர்கள் நாம் யாவருக்கும் தேவன் சொல்லக்கூடியது என்னவென்றால், ஊழியம் செய்யுங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம். இந்த ஊழிய கட்டளை என்பது 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் இருக்குது. 4 சுவிசேஷ புத்தகங்கள். மத்தேயு புஸ்தகத்தில் நம்ம இப்போ வாசித்தோம். மார்க்கு புத்தகத்தில் வாசிப்போமே. மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் 14 வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். மார்க்கு 16:14. அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாம போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இங்கேயும் நம்ம வாசிக்கிறோம். இங்கு கூடுதலாக விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். கீழே இருக்கிறதெல்லாம் ஆவியின் வரங்கள். நம்ம மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கு ஆண்டவர் பட்டியல் கொடுக்கவில்லை, மாறாக ஒரே வசனத்தில் முடிச்சிட்டாரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. இதை பயன்படுத்தி நீங்கள் எந்த வரத்தை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம், நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். அதை இங்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய அடையாளங்கள் என்று விவரித்து மார்க் எழுதுகிறார். இன்னும் லூக்கா புஸ்தகத்தில் நம்ம வாசிப்போமே அதே ஊழிய கட்டளையை. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில், லூக்கா 24ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 24ஆம் அதிகாரத்தில் 44லிருந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வசனங்கள் ஒவ்வொன்றாக வாசிக்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது அவங்களுக்கு வேத வார்த்தைகளை விளக்கி காண்பிப்பார். 45வது வசனம், அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. 47வது வசனம், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழிய கட்டளை சற்று வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கான்செப்ட் ஒன்று தான், கருத்து ஒன்று தான். நீங்கள் எருசலேமிலிருந்து உலகத்தின் சகல தேசத்தாருக்கும் இதை பிரசங்கிக்கணும், நீங்கள் தான் சாட்சி. 49, என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். நம்ம ஆவியானவருடைய பங்கு என்ற செய்தியில் படித்தோம். ஆவியானவர் பலத்திற்கு காரணராக இருக்கிறார் என்று சொல்லி இங்கே அதான் சொல்லுது, உன்னதத்திலிருந்து வருகின்ற பலன். பரிசுத்த ஆவியானவர் வர வரைக்கும் தரித்திருங்கள், ஆவியின் வரங்களை பெறுகிற வரைக்கும் காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் என்பது ஆவியின் வரம், ஊழியம் செய்வது என்பது ஆவியின் வரம். ஆவியின் வரங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி இந்த ஊழியத்தை நாம் செய்கிறோம். இன்னும் யோவான் புஸ்தகத்தில் வாசிப்போம் இந்த ஊழிய கட்டளையை குறித்து. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேனே. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். 20வது வசனம் சொல்கிறது, இயேசு அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இந்த அனுபவத்தோடு அந்த வசனம் முடிந்து விடவில்லை. 21வது வசனம் சொல்கிறது, இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியினுடைய துவக்கத்திலே அனுப்புகிறேன், இந்த இவாஞ்சலிசம் என்கிற வார்த்தையை நம்ம பிரித்து படித்தோம். டு கேரி த குட் நியூஸ், நற்செய்தியை சுமந்து செல்லுதல், அனுப்புதல் என்கிற வார்த்தையை நம்ம படித்தோம். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், பிதா என்னை அனுப்பினது போல. இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு ஒரு நற்செய்தியோடு வந்தார். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது, நீங்கள் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பிற்கென்ற ஞானஸ்நானம் பெறும் பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்தால் நித்திய ஜீவனை பெறுவீர்கள் என்கிற அந்த நற்செய்தியோடு வந்தார். அதே போல என்னை பிதா அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்றாரு. சொன்னதோடு மட்டும் இல்லை, என்ன பண்றாருன்னு சொன்னா 22வது வசனம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்திற்கு ஆவியின் வரம் மிக மிக அவசியம். ஆவியின் வரங்கள் இல்லாமல் ஊழியத்தை ஒருவனாலும் செய்ய முடியாது. இன்னைக்கு சபைகளிலே ஏன் ஊழியம் நடைபெறவில்லை என்றால் ஆவியின் வரங்கள் இல்லை. ஆவியின் வரங்களை உடையவர்கள் சபையில் இல்லை. ஆவியின் வரங்களை உடையவர்கள் சபையில் இல்லாமல் இருக்கிறதுனால தான் மத்தேயு புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 24:14 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவருடைய வருகை அவர் அநேக காலமாக வருவார் வருவார் என்று சொல்கிறீங்களே, இன்னும் வராமல் இருக்கிறாரே என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை பார்த்து கேட்கிறாங்க. என்னை பார்த்து நான் கேட்க வேண்டும், அவர் வருவதற்கு இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படணுமே. அதை பிரசங்கிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேனா? அந்த ஊழிய பாதையிலே இந்த வார்த்தைகளை மற்ற எல்லாருக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு நான் ஆவியின் வரங்களினால் நிரப்பப்பட்டிருக்கிறேனா? கேள்வி கேட்க வேண்டும். ஊழியம் என்பது ஆவியின் வரம். அது இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஊழிய வாஞ்சை சபைகளிலே அவிந்து போய் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஊழியத்திற்கு அந்நிய பாஷை வரம் ரொம்ப ரொம்ப அவசியமானது என்று சொல்லி சிலர் நினைக்கிறாங்க. அந்நிய பாஷை இல்லைன்னு சொன்னால் ஊழியம் செய்ய முடியாது. அந்நிய பாஷை இல்லைன்னு சொன்னால் அவங்கள்ட்ட பரிசுத்த ஆவி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்நிய பாஷை என்பது ஒரு வரம், அது மறுக்க முடியாத உண்மை. யார் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வேதம் சொல்லக்கூடியது அந்நிய பாஷை என்பது தேவன் கொடுக்கக்கூடிய வரம். மார்க் 16:17 வாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அப்போ இந்த பல பாஷைகளை பேசுதல் என்பது ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வரம். இந்த வரத்தை உடையவர்கள் ஊழியத்தை செய்வதற்கு சுலபமாக இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் பேசுவது போல புரியாத பாஷைகளையும் புரியாத சத்தங்களையும் ஓசைகளையும் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறாங்களே, அது என்ன? அது ஆவியின் வரமா? அது ஊழியத்திற்கு அவசியமா? அது இருந்தால்தான் நான் ஆவியானவரை பெற்றுக்கொண்டதற்கு அடையாளமா என்று நாம் கேட்டோம் என்றால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் ஒரு இடத்திலும் அப்படி சொல்லவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது மிக தெளிவாக ஒரு வசனத்தை ஒரு காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பெந்தேகோஸ்தே எனும் நாளிலே ஆவியானவர் ஊற்றப்பட்டது உண்மை. அந்த நாளில்தான் ஊழியம் துவங்கினது உண்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா புஸ்தகத்திலே சொல்லியிருந்தார், பரத்திலிருந்து பலன் உங்களுக்கு வரும் மட்டும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று. அப்போ ஊழியத்தை துவங்குவதற்கு அந்த ஆவியின் வரம் அவசியமானது என்பது உண்மைதான். பெந்தேகோஸ்தே எனும் நாளில் தான் அவங்களுடைய ஊழியம் துவங்கினது. ஆதி அப்போஸ்தல திருச்சபையினுடைய ஆரம்ப புள்ளி இந்த பெந்தேகோஸ்தே நாளில்தான். இங்கு அடையாளமாக என்ன வந்தது என்று சொன்னால், அக்கினிமயமான நாவு. ஏன் இந்த வரத்தை இந்த இடத்தில் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது, வாசிக்கிறேன் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். வசனம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து, நிறைய இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்க. 4வது வசனத்தை முன்பாக இருக்கக்கூடிய வசனத்தை இப்போ நான் வாசிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். எல்லாருக்குமே இங்கு வெவ்வேறு பாஷைகளை பேசுவதற்கு ஆண்டவர் வரத்தை கொடுத்தார். ஆனால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரே வரத்தை கொடுக்கிறாரா அப்படின்னா நிச்சயமாக இல்லை என்று தான் வேதம் சொல்கிறது. எப்படியெனில் 8வது வசனம், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும். 9, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இத்தனை வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் இவனுக்கு இருக்கிறது அவனுக்கு இல்லை, வேறொருவனுக்கு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவங்க எல்லாருக்குமே பல பாஷை பேசுகிற வரம் கொடுக்கப்பட்டது.
ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஏன்னா நம்ம முன்னாடியே 5வது வசனத்தை வாசிச்சிட்டோம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து தேவ பக்தியுள்ள யூதர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க. எங்கேருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது 9வது வசனம், பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் மெசபதாமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து எனும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் தேசங்களிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவரும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளில், இத்தனை பாஷைகள், 17க்கு மேற்பட்ட பாஷைகள், இவங்க எல்லாருக்கும் சத்தியம் போகணும், இவங்க எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வசனங்களை கேட்க செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இடத்துல பல பாஷை வரம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அவர்கள் எல்லாருக்கும் ஏன் அந்த வரம் கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த இடத்தில் அது அவசியமாக காணப்பட்டது. அதனால் கொடுத்தார் ஆண்டவர். அந்த வரத்தையும் கொடுத்த போது அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினால் கலக்கமடைந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் மிக முக்கியமான வசனம். 2 கருத்துக்களை முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டும். எல்லாரும் வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசுகிறத கேட்குறவங்க தங்கள் தங்கள் பாஷைகளிலே அவரவர் பேசுகிறாங்களே, அவரவர் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினால். அப்போது அங்கே புரிகின்ற பாஷை தான் பேசப்பட்டது, புரியாத பாஷை ஒன்றுமே அங்கே பேசப்படலை. ஏன் அந்த பாஷைகள் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொன்னால், அவங்களுடைய தேசத்தின் பாஷையில் சொன்னால் அவங்களுக்கு புரியும் என்பதற்காக இங்கே பல பாஷையின் வரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஊழியத்திற்கு ஆவியின் வரம் அவசியம், ஊழியத்திற்கு அந்நிய பாஷை வரம் அவசியம். ஆனால் அந்நிய பாஷை இருந்தால்தான் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னா, அந்த இடத்துல தேவையாக இருந்தால் மட்டும்தான் அந்த வரத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்படி தேவையில்லாத இடத்துல ஆண்டவர் கொடுக்க மாட்டார். விசுவாசிகளுக்கு அதுதான் அடையாளம் என்று சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒருபோதும் வேதம் அப்படி சொல்லலை. ஏன் அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னால், இந்த இடத்திலேயே நமக்கு பேசக்கூடிய பாஷையானது புரிந்தது என்பதை வேதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக சொல்கிறது. 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? பேசுகிற எல்லாருமே கலிலேயர். ஆனால் அவங்க பேசுறது இவங்க எப்படி கேட்குறாங்கன்னா, இவங்களுடைய தேசத்தின் பாஷையில் கேட்குறாங்க. அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? புரியக்கூடிய பாஷைகள் தான் அந்த இடத்துல பேசப்பட்டது. ஆவியானவருடைய வரம். நிறைய நேரத்தில் இந்த ஆவியின் வரத்தை தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத ஓசைகளை எழுப்பி மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டடான வார்த்தைகளை பயன்படுத்தி இதுதான் அந்நிய பாஷை என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது விசுவாசிகளுக்கு அடையாளம் என்று வேற சொல்கிறாங்க. பரிசுத்த ஆவியினரை பெற்றுக்கொண்டதற்கு இதுதான் அடையாளம்னு சொல்கிறாங்க. ஆனால் வசனம் அப்படி சொல்லலை. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏன் தீர்க்க தரிசனம் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்காது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தெரியாதவங்கள்ட்ட போய் 2300 ராப்பகல் 1860 நாட்கள் எதுவுமே தெரியாது. அவங்க விசுவாசிகள் ஆன பிறகு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆன பிறகு அவங்களுக்கு சொல்லலாம் தீர்க்க தரிசனம் அடையாளமாக இருக்கும். அந்நிய பாஷைகள் அவிசுவாசிகளுக்கு தான் அடையாளம், விசுவாசிகளுக்கு அல்ல. அப்படின்னா அவங்களுக்கு சத்தியம் போகிறதுக்கு அந்த பாஷை பேசப்படணும்னா அந்த பாஷையில் பேசலாம். எந்த இடத்துலையுமே அந்நிய பாஷை என்பது ஆவியின் வரத்திற்கு அடையாளம் என்றோ, இதை பெற்றுக்கொண்டால்தான் ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றோ, இதை பெற்றிருந்தால் மட்டும்தான் ஊழியத்தை செய்ய முடியும் என்றோ எங்கேயுமே சொல்லலை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை மீண்டும் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் வெவ்வேறு வரங்கள் அவனவனுடைய அளவுக்கேற்றபடி, அவனவனுடைய தேவைக்கேற்றபடி ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறார். கண்டிப்பாக நீ ஆவியானவருடைய அந்நிய பாஷை வரத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இன்று கிறிஸ்தவ சபைகளில், பெரும்பான்மையான கிறிஸ்தவ சபைகளிலே அது நடந்து கொண்டிருக்கிறது. அது வேதத்திற்கு முரணானது. இங்கு ஊழியத்தை குறித்து நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஊழியத்தில் அந்நிய பாஷை என்பது அவசியமான ஒன்று தான். ஆனால் அந்நிய பாஷை இருந்தால் மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லுவது வேதத்திற்கு புறம்பானது. அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பகுதியை நாம் இவ்வளோ நேரம் தியானித்து படித்தோம். 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில்
4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தீங்கு அனுபவிக்கலாம். ஆனாலும் தேவன் கொடுத்த ஊழிய கட்டளையை நாம் நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். சுவிசேஷகனுடைய வேலையை செய்ய வேண்டும். பிரச்சனை வருது, போராட்டம் வருது என்று சொல்லி நாம் அந்த வேலையை செய்யாமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இது தேவனுடைய வரம் மட்டும் கிடையாது, தேவன் கொடுத்த கட்டளை. இதை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் எல்லா வரங்களையும் கொடுத்திருக்கிறார். இதை நிறைவேற்றுவதற்கு நாம் நம்மையே ஒப்புக் கொடுக்க கூட தயாராக இருக்க வேண்டும். 6வது வசனம் சொல்கிறது, ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பவுல் தன்னுடைய மரண தருவாயில் பேசுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் என்பது சபையினுடைய உயிர் மூச்சாக காணப்பட வேண்டும். ஊழியம் செய்யாத சபை நிச்சயமாக அழிந்து போகும். இன்னைக்கு 40 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த 40 பேர் போதும்னு நினச்சா அடுத்த தலைமுறைக்கு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. நாம் அழியும் பொழுது நம்மோடு சேர்ந்து அந்த சபையும் அழிந்து போகும். ஊழியம் இல்லாத சபை ஒருபோதும் வளராது. ஊழியம் என்பது தேவனுடைய மிகப்பெரிய திட்டம். அந்த ஊழியத்திற்காகவே உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அதை நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கு எண்ணற்ற வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் சிலர் சொல்வது போல அந்நிய பாஷை இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்ற அந்த கட்டளையை ஆண்டவர் ஒருபோதும் ஒரு இடத்திலும் சொல்லவே கிடையாது. அந்நிய பாஷை என்பது வரம், ஆனால் அது புரியும்படியாக பேசப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. கேட்கிறவர்களுக்கு அது புரிந்தது, அவர்களுடைய பாஷைகளிலே அதை அவர்கள் கேட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. மாறாக அவிசுவாசிகளுக்கே அது அடையாளமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்த்துருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல செய்திகளை எடுத்து செல்லக்கூடிய ஊழியராக நாம் இருப்போம். அப்படிப்பட்ட நல்ல செய்திகளை எடுத்து செல்வதற்காகத்தான் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று பவுல் சொன்னது போல, தீமோத்தேயுவுக்கு தீங்கு அனுபவி, சுவிசேஷ ஊழியத்தை செய் என்று அவர் எழுதினது போல, நாமும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நானும் ஊழியத்தை செய்தேன் என்று சொல்லும்படியாக ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தேவனே, அப்பா, இந்த நாளில் உம்முடைய கரத்தில் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களினாலே நிரப்புங்க. கர்த்தாவே, சிலர் அந்நிய பாஷையில் பேச முடியலன்னா என்னால் ஊழியம் செய்ய முடியாது என்கிறபடியெல்லாம் போதித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த போதனைகளிலிருந்தெல்லாம் மக்களை நீர் காப்பாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஏற்ற வரத்தை தேவையான நேரத்திலே கொடுப்பீர் என்பதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எண்ணற்ற வரங்களை கொடுத்து உம்முடைய ஊழியத்தை சீக்கிரமாக நிறைவேற்றி உம்முடைய வருகையை நாங்கள் பார்க்கும்படியாக எங்களை பலப்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சியிலே செய்தியை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க. இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.